இதுவரைக்கும் என்னை கணக்கு கேட்டதில்ல. என்னை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க. எவ்ரிபடி ட்ரஸ்ட் மீ. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என்னோட கணக்கு வழக்கில் தயவுசெய்து வந்து பாருங்கள். நான் கரெக்டாக செய்கிறேனா, தப்பு பண்ணுறேனா, என்ன ஏதுங்கிறத தயவுசெய்து அனைவரும் வந்து இதை வந்து பாருங்கள், கொஸ்டின் பண்ணுங்கள். என்ன ஏது நான் தப்பாக செய்கிறேனா, கரெக்டாக செய்கிறேனா எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு இதில் இறங்கி போயிட்டுருக்கேன். கூட எல்லாருமே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. பட் எல்லாருமே வரீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. வந்து இதில் கொஞ்சம் என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் பாருங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால் வாரம் எல்லாருமே வந்து இந்த அன்னதானம் கொடுக்குறதுல வந்து கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் சொல்லணும். அதுதான் எதிர்பார்க்குறேன். என்ன நீங்கள் அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இந்த கைகூப்ப ட்ரஸ்ட் வந்து கரெக்டாக போகுதா, உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் எது வேணால் சொல்லலாம். டைப் பண்ணி போடலாம், வாய்ஸ் மெசேஜை போடலாம், வீடியோ கால் பண்ணி போடலாம், நேரில் வந்து சொல்லலாம். அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்ச இதை நான் போயிட்டுருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2024 2ஆம் ஆண்டு நம்ம வந்து அடியெடுத்து வைக்கிறோம். அதற்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கொடைவள்ளல் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது வந்து பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசலாம், ஏகப்பட்டு பேச வேண்டியிருக்கு. இதில் நிறைய பேரை சொல்ல வேண்டியிருக்கு. 250 பேர் இருக்கு. அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி நான் எத்தனை பேர் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, டைம் கிடையாது அதுக்கு. இருந்தாலும் ஒரு முக்கியமான கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இந்த கைகூப்ப ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்னதானத்துக்காக ஆரம்பிச்ச இந்த கைகூப்ப ட்ரஸ்ட்டு கடையில் தான் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். கடையில் வாங்கி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது கம்மியாக தான் வாங்கி கொடுக்க முடியுது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரு ஐடியா பண்ணி சரி நம்மளே சமைச்சா இன்னொரு கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அதை வந்து ஒரு ஐடியா பண்ணோம். ஒரு 20 வாரத்துக்கு அப்புறம் சரி நம்மளே செய்யலாம், பாத்திரங்கள்லாம் வாங்கி நம்மளே செய்யலாம் அப்படிங்கிறது ஐடியா பண்ணோம். அதுக்கு வந்து உடனே நீங்கள் கொடைவள்ளல் நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு அதுக்கு உதவி செய்தீர்கள். அதில் வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ்டர் லோகேஷ் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கணபதி பாத்திர வாடகை மிஸ்டர் பிரகாஷ் அவர் வந்து நமக்கு சொன்னவொடனே சரி நான் பெரிய அடுப்பு தரேன்னு சொல்லி ஒரு அடுப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்திரம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதிக சாப்பாடு செய்யறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் இல்லாதனால அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதை இன்னொருத்தர் நம்ம சுபி எக்ஸ்போர்ட் ஓனர் மிஸ்டர் குருசாமி அவர்கள் வந்து சரி நான் வாங்கி கொடுக்குறேன் பிரபாகர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 25 கிலோ சாப்பாடு செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் டேவிட் அவர் வந்து மிக்சி வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரஸ்ட் கரெக்டாக இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண பிகினிங் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாட்டோட சேர்த்து ஒரு தண்ணி கேனும் கொடுக்குறோம். அதை வந்து நமக்கு மிஸ்டர் பார்த்திபன் சார், யூஸ் மீ வாட்டர் பார்த்திபன் சார் அவர் வந்து நமக்கு வந்து டே 1 ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு வந்து தண்ணி கேன் கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை சாப்பாடு நம்ம கொடுக்குறோமோ அத்தனை தண்ணி கேன் கொடுக்குறாரு. அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் அதுக்கு நமக்கு தண்ணி கேன் நமக்கு வந்து நம்ம கைகூப்ப ட்ரஸ்ட்டுக்கு இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நமக்கு கிடைக்கிறது எல்லாமே இலவசமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அத்தனையுமே நமக்கு வந்து அதுவாக அமையுது. அதற்கு காரணம் இந்த இறைவன், நீங்களும் தான். இந்த டோனர்ஸ் கொடைவள்ளல் நீங்கள் இல்லைனாக்கா இந்த ட்ரஸ்ட் இல்லை. இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல உள்ளம், நல்ல மனிதர்களெல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கப்பட்ட இந்த கைகூப்ப ட்ரஸ்ட்டு நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சில பிளான்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து 1ஆம் ஆண்டு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கொண்டாட போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை பற்றி எப்படி கொண்டாடுறதை பற்றி கண்டிப்பாக நான் உங்கள் அனைவரையும் வந்து நேரில் வந்து சந்திப்பேன். கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுவேன். அந்த 1ஆம் ஆண்டு ஃபங்க்ஷன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாட போகிறோம். அந்த கொண்டாட்டம் கிடையாது. அந்த ஃபங்க்ஷனுமே வந்து ஒரு இல்லாதவங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறோம். அதான் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சில உதவிகள் செய்ய போகிறோம். ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்ய போகிறோம். தூய்மை பணியாளருக்கு கொஞ்சம் உதவி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷனில். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக 1ஆம் ஆண்டு சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அதுக்காக வந்து உங்களை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவேன்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து அனைவரும் ஆதரவு கொடுக்கணும். மறுபடியும் ஒரு சொல்கிறேன். இந்த டோனர்ஸ், இந்த கொடை வள்ளல்கள் ஆகிய நீங்கள் இருக்கும் வரை இந்த கை கொடுக்கும் ட்ரஸ்ட் இருக்கும். கை கொடுக்கும் ட்ரஸ்ட் நல்ல முறையில் போய் கொண்டிருக்கிறது. நாம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உதவியாக தான் இருக்கிறோம். எண்ணற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம். முதலாம் ஆண்டு ஒரு வருஷத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து தர்மம் பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரஸ்ட் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நம்ம தர்மம் பண்ணியிருக்கிறோம், உதவி பண்ணியிருக்கிறோம். அதற்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இல்லை என்றால், இந்த கை கொடுக்கும் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இல்லை என்றால் இது சாத்தியமில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த என் நெஞ்சார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவு என்றும் கை கொடுக்கும் ட்ரஸ்ட்டுக்கு தேவை. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால், என்னோட பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால், ஆணவங்கள் இருந்தால், எனக்கு எப்படி பேசுவதற்கு தெரியவில்லை. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தயவுசெய்து நேரடியாக எனக்கு ஃபோன் போட்டு பேசலாம், நேரடியாக சொல்லலாம். என்ன ஏதாவது எப்படி ஏதாவது சில மாற்றங்கள் மாறி போய்கிட்டு இருந்ததுன்னா தயவுசெய்து ப்ளீஸ் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து எது வந்தாலும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு மேலே எப்படி இந்த வீடியோவில் பேச முடியாது. ரொம்ப பேசிட்டு போனாக்க கட் பண்ணிடுவாங்க, மேலே தள்ளிடுவாங்க. நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்குது. இதில் நிறைய பேரை நான் விட்டுட்டேன். நான் வந்து சொல்ல முடியல, டைம் கிடையாது. அதனால் 250 கொடைவள்ளல்கள் 300 கொடைவள்ளல்களுக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது பேர் விட்டு போயிருந்து, யாராவது அப்படி ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது விட்டு போயிருந்தா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.